லெட்ஸ் லேர்ன் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்ககால ஆட்சியாளர்களோட வகைகள் மற்றும் நிர்வாக பிரிவுகள். ரெண்டுத்துல இருந்துமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு சில கண்டென்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, சங்ககால ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறது 3 வகையா பார்க்குறோம். ஸோ வேந்தன், வேளிர், கிழார் அப்படின்றோம். ஸோ வேந்தன் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய வளமான நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடியவர், அதாவது பேரரசர் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேந்தன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேரரசர். சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வேளிர். வேளிர் அப்படின்றவர் ஒரு மலையடை பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய குறுநில மன்னர் அப்படின்றோம். ஸோ இப்போ இரண்டாவது அப்படிங்கிறவர் குறுநில மன்னர், அதாவது வேளிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப வேந்தன், வேளிர், அடுத்து கிழார். ஸோ கிழார் அப்படின்றவர் கிராம தலைவராக இருக்கக்கூடியவர் தான் வந்து கிழார் அப்படின்னு சொல்கிறோம். இது மூணுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் இந்த வேந்தன், பேரரசர் சொல்கிறோம். இதுலேயுமே நம்ம 3 பேர் இருந்திருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம், சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்ட்டு. ஸோ இது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து நிர்வாக பிரிவுகள். சங்க காலத்தோட நிர்வாக பிரிவுகள் எப்படி இருந்தது, ஆட்சி பகுதி எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதன்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் மண்டலம். நமக்கு தெரியும், நம்ம சங்க காலத்தில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு இடைக்கால கட்டத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்டலம் அப்படிங்கிற பெயரை வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம். சோழ மண்டலம், சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் அப்படின்றது. இப்போ கூட நம்ம வந்து திருச்சி மண்டலம், கோவை மண்டலம் அப்படின்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அதுதான் நிர்வாக பிரிவோட ஒரு மிகப்பெரிய பிரிவாக இருந்திருக்கு. அப்போ மண்டலம் அப்படிங்கிறது சங்ககால நிர்வாக பிரிவுகளில் மிகவும் பெரிய பிரிவாக அறியப்படுது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மண்டலம் அப்படின்றது பல நாடுகளாகவும், நாடு என்பது பல கூற்றங்களாகவும், கூற்றம் என்பது பல ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். ஸோ இதை நீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்க, இதை நாகூர் அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நாகூர் அப்படிங்கிறதுல இந்த நா அப்படிங்கிறது நாடு, கூ அப்படிங்கிறது கூற்றம், அதுக்கு அடுத்து இதில் வந்து நம்ம ஊர் அப்படிங்கிறத சேர்க்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ நாகூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மண்டலம் என்பது பல நாடுகள், நாடுகள் என்பது பல கூற்றங்கள், கூற்றங்கள் என்பது பல ஊர்கள். சங்ககால ஆட்சியாளர்களில் ஆட்சி பகுதியில் மிகச்சிறிய ஒரு நிலப்பரப்பு எது, இல்லை நிர்வாக பிரிவு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஊர் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு கொஷின், சங்க காலத்தில் குறுநில மன்னர்கள் எத்தனை வகை? அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.